வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். மோட்டார் சைக்கிளில் வந்த பாதாள உலக கும்பல், மித்தனியவை உலுக்கிய துப்பாக்கி சூடு, பெக்கோசவனின் தாய் பரதாப மரணம். மீனவர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை. மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று. நீதிமுறையை முடக்கி சர்வாதிகார ஆட்சிக்கு அரசு முயற்சி. காலியில் சயித் பிரேமதாச ஆவேச பேச்சு. இன்று சுட்டெரிக்கும் கதிர்வீச்சு. நேரடி வெயிலில் நிற்க வேண்டாம், மக்களுக்கு சுகாதார அமைச்சு அவசர வேண்டுகோள். இது தனிநபருக்கான முடிவல்ல. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது உயர்வு ஜனாதிபதி அனுர விளக்கம். கல்முனை வைத்தியசாலை சீருடை விவகாரம், முக்கிய அமைச்சர் கருத்து. கஜா போட்டா என்று சொல்லி நீங்கள் அந்த பிரச்சனையை தேவையில்லாம அரசியல் ரீதியா தான் தொடக்குறீங்கன்றது வியாவரிக்கலையே. கிரான்குளத்தில் பெரும் சோகம். விபத்துக்கு பின் வீடு திரும்பிய 2 பிள்ளைகளின் தாயாருக்கு ஏற்பட்ட விபரீதம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தித்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஹம்பாந்தோட்டை மித்தனிய பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பெக்கோசமன் எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரின் தாயார் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அவர் மித்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒந்துருளியில் பயணித்த இருவரால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு முதல் காலி மற்றும் மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு திசையில் இருந்து மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக கட்பிட்டி வரையான கடற்பரப்பிலும், சிலாபம் முதல் புத்தளம் வரையிலான கடற்பரப்பிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கடற்பரப்புகள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த கடற்பரப்புகளில் கடற்தொழில் மற்றும் படகு பயணங்களில் ஈடுபடுவோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு முதல் காலி வரையிலும், காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் நீதித்துறையை முடக்கி நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க முனைவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். காலியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தமானது நீதித்துறையை பலவீனப்படுத்தும் என சுட்டிக்காட்டிய அவர், அரசாங்கம் நீதித்துறையை செயலிழக்க செய்து அதன் மூலம் சர்வாதிகாரத்தை உருவாக்க முயற்சிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலன்னறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு பகல் வேளையில் சில இடங்களில் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு நீரை அருந்துமாறும், முடிந்தவரை நேரடி வெயிலில் அதிக நேரம் நிற்பதை தவிர்க்குமாறும், பகல் வேளையில் வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சீருடை என்பது பொதுவான ஒரு உடை. அது ஒவ்வொரு மதத்துக்கும் ஏற்ற விதமாக மாற்ற முடியாது என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலை சீருடை விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பாடசாலை, வைத்தியசாலை, அரசு அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பொதுவாக ஒரு சீருடை தயாரித்தால் அதனை அனுசரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அனைவரனதும் கடமை. ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்கள் விரும்பியபடி ஆடை அணிதல் என்றால் சீருடை என்ற ஒன்று அவசியமில்லை. புதிய சுகாதார உதவியாளர்களுக்கு கொழும்பில் 3 நாட்கள் பயிற்சி வழங்கிய வேளை இந்த சீருடை தொடர்பாக தெளிவாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது வேண்டும் என்று கல்முனை ஆதார வைத்தியசாலையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஒரு குழுவினர் சதித்திட்டம் தீட்டி சமூக ஊடகங்களில் வன்மத்தை கொட்டி வருகின்றனர். சட்டம், நீதி தன் கடமையை செய்யும். யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. உண்மை வெல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைத்தியர் சுகுணன் ஐயா ஏண்டா அவரை திருப்பி நோட்டாய் என்று திருப்பி நீங்க கேட்பீங்க. நான் நொட்டையில அவர் சிஸ்டத்துக்குள்ள இருந்தோண்டு திருப்பி இந்த எம்பிபி அரசாங்கத்தை குழப்பறதுக்கு நொட்டி இருக்கிறேன். ஒரு லோயர் ஒரு ஆள் அண்மையில சொல்லுவார், முஸ்லிம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு தன்னுடைய தலையை மூடி, முகத்தை மூடி, கண் மட்டும் தெரியற மாதிரி இல்ல, ஃபுல்லா தலையை மூடி முகத்தை மட்டும் தெரியத்தக்கனையாக ஹபாயா நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்க முஸ்லிம் சமூகம். எனக்கு அந்த பேர் சரியா பரதாவா ஹபாயாவா எனக்கு தெரியாது. அது என்ன பேர் எனக்கு தெரியாது. தெரிஞ்சா சொல்லுவேன் தானே.
கீழே பிஜாமா போட்டு அதுக்கு மேல அந்த சட்டையை போட்டு பாவாடையை போட்டு கீழே பிஜாமா போடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா என்றுதான் இப்ப இவருடைய பிரச்சனை. அதுல நான் நேர காணையில பட் அதுல அந்த லோயர் சொல்றதே ஒளிப்பதிவை நான் பார்த்தேன்னா அந்த பொம்பளை பிள்ளைகள் 8-10 பேரை வேற ஆபீஸுக்குள்ள கூப்பிட்டு போன் எல்லாத்தையும் பறிச்சிட்டு விரட்டி அனுப்பி இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? தேவையில்லாம அப்பாவி தமிழரையும் அப்பாவி முஸ்லிம் மக்களையும் கிழக்குல நீங்க சும்மா கஜா போட்டான்னு சொல்லி நீங்கள் அந்த பிரச்சனையை தேவையில்லாம அரசியல் ரீதியா தான் தொடக்குறீங்கன்றது we are very clear. We know about you, not that. So we are very clear. So we are respectively asking, please stop this. வேண்டாம். முஸ்லிம் சனமும் தமிழ் சனமும் நிம்மதியாக மட்டக்களப்புல வாழட்டும். வேண்டாம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் எந்த ஒரு தனிநபரையோ அல்லது குழுவையோ இலக்காக கொண்டு எடுக்கப்பட்டதல்ல என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாறாக நாட்டின் பொது நலனை அடிப்படையாக கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நீதித்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது விளக்கம் அளித்துள்ளார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடு நீதிமன்றங்களால் மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விசாரணைகள், வழக்கு தாக்கல் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். இதற்கமைய சட்டமா அதிபர் திணைக்களம், கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு, இலங்கை காவல்துறை மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றின் மனித வளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் இலவுக்காக அணுகக்கூடிய வகையில் அதன் நடவடிக்கைகளை மாகாண மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் வகையில் மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீதிமன்றங்களுக்கு தேவையான பௌதீக வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடித்தல் உள்ளிட்ட விடயங்களில் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் எதுவும் இல்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் குறித்து மேலும் ஆராய்ந்து பொதுவான இணக்கப்பாட்டுக்கு வருவது பொருத்தமானது என அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இந்த சீர்திருத்தங்கள் நாட்டின் நீதித்துறை எதிர்கொள்ளும் கட்டமைப்பு சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பரந்த மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவும் இது தனது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் தனிப்பட்ட நிலைப்பாடோ அல்ல எனவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். கொகுபலை பாலத்துக்கு அடியில் ஒந்துருளியில் நபர் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் படம் தொடர்பாக போலி செய்திகளையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தவறான தகவல்கள், வதந்திகள் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலான பதிவுகளை பரப்புவது சமூகத்துக்கு பாரிய தீங்கை விளைவிப்பதுடன் இலங்கை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. சமூக ஊடக பயனர்கள் எந்த ஒரு பதிவையும் பகிர்வதற்கு முன்னர் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ள அதிகாரிகள், பரிசோதியுங்கள், உறுதிப்படுத்துங்கள், பொறுப்புடன் பகிருங்கள் என்ற 3 அடிப்படை வழிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். ஒரு செய்தியை மற்றவர்களுடன் பகிர்வதற்கு முன் அதன் மூல ஆதாரம் உண்மையானதா என பரிசோதிக்க வேண்டும் என்றும், நம்பகமான மற்றும் உத்தியோகபூர்வ செய்தி ஆதாரங்கள் மூலம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே பொய் செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவை மற்றும் கணினி குற்றச்சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக பயம் அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கிரான்குளத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயார் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த மாதம் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னர் வீடு திரும்பியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து
சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் காத்தான்குடி பிரதேச செயலகத்தின் விவசாய பிரிவில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார். தமது பணியை சிறப்பாக முன்னெடுத்ததுடன் சக உத்தியோகத்தர்களுடனும் நல்லுறவுடன் பணியாற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது திடீர் உயிரிழப்பு குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் சக உத்தியோகத்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ரஜில் சேவையில் நிலவும் நிர்வாக சேவை மற்றும் கணக்காய்வு தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளுக்கு அதிகாரிகள் இதுவரை உரிய தீர்வுகளை வழங்கவில்லை என இலங்கை ரஜில் நிலைய அதிபர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கு நியாயமான காலத்திற்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் ஏனைய ரயில் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட நேரிடும் எனவும் சங்கம் எச்சரித்துள்ளது. ரஜில் நிலையங்களின் வருகை மற்றும் புறப்பாடுகளை பரிசோதிப்பது கணக்காய்வு நடவடிக்கையின் ஒரு பகுதி மாத்திரமே என சுட்டிக்காட்டியுள்ள சங்கம் பல ஆண்டுகளாக முறையான கணக்காய்வு உட்படுத்தப்படாத ரயில் நிலையங்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சைகள் மற்றும் நேர்முக பரீட்சைகள் நிறைவடைந்துள்ள போதிலும் மாவட்ட போக்குவரத்து பரிசோதகர் பதவிகளுக்கான நியமனங்கள் 2 ஆண்டுகளாக தாமதமாகி வருவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஒழுக்காற்று விசாரணைகள் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாக நடவடிக்கைகள் தேக்கமடைந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ரஜில் நிலைய அதிபர் சேவையை நேரடியாக பாதிக்கும் சேவை பிரமாண குறிப்பு மற்றும் ஆட்சேர்ப்பு நடைமுறை தொடர்பான இடைக்கால ஏற்பாடுகள் தாமதம் அடைவதும் பாரிய பிரச்சனையாக உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் சேவை காலங்களை குறைக்கும் நடவடிக்கைகளின் போது ரயில் நிலைய அதிபர் சேவையை மட்டும் நியாயமற்ற முறையில் இலக்கு வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே நாளுக்கு நாள் சீர்குலைந்து வரும் ரயில் சேவைகள் உட்கட்டமைப்பு குறைபாடுகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள ரயில் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாமை குறித்தும் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. திணைக்களத்திற்கு சொந்தமான பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளங்கள் உரிய முறையில் பயன்படுத்தப்படாமை குறித்தும் தமது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நோக்கில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பான அதிகாரிகளிடம் பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடல்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை என இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.